2 சொரக்காய்க்கு நான் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 சொரக்காய் பொரியலுக்கு வெங்காயம் 1 கப்பு, சிறிதளவு கடுகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் 1 கப்பு, ஜீரகம், மிளகாத்தூள். நூறு வைக்கணும். என்ன காய்ட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன். நல்லா காய்ட்டும். கடுகு உளுந்தம் பருப்பு போடுறேன். அடுத்து ஜீரகம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, ஜீரகம் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு கையில் போட்டுக்கலாம். அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். வெங்காயம் வந்துடுச்சு. அடுத்து சொரக்காய் போட்டுக்கலாம். அப்படி துருவி வச்சுக்கணும் சொரக்காயை. நான் சொரக்காய் விரும்பி செய்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. ஆனால் சொரக்காய் பொரியல் செமையாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதே சாப்பாடு நல்லா சூடாக செஞ்சு சாப்பாடு 1 கப்பு 1 கப் வச்சு சாப்பிடுவோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க 1 ரூபா சேர்த்தியே சாப்பிடுவாங்க. கலரிட்டு பார்க்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு கலரிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். மறுபடியும் மூடி வச்சுட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். காய் சொரக்காய் வெந்துடுச்சு. நம்மளுக்கு தேவையான காரத்தை போட்டுக்கலாம். சொரக்காய் வெந்துடுச்சு. தேங்காய் பூ போட்டுக்கலாம். மல்லி தண்ணி போட்டுக்கலாம். நல்லா அந்த பணியாரத்துக்கெல்லாம் சூடு வச்சு சாப்பாடு சூடாக வச்சு நல்லா காரத்தோட சாப்பிட்டா நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சொரக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆவி வரைக்கும் சாப்பிட்டா நல்லா இருக்கும். சுடு சாப்பாடு சொரக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும்.